17/5/2026 சாமுர்தின் SM 55க்கு உண்டான ஒரு கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பறவை பார்த்துடலாம். பாருங்கள், நேற்று ஆல் போர்டு 5 2 4 கொடுத்துருந்தேன். 2ஆம் நம்பர் உள்ளே வந்திருக்கு, 4 வரல, 4க்கு பவர் 9 வந்திருக்கு. இந்த 42ங்கிறது பாருங்கள் டி போர்டுக்கு போயிடுச்சு. 42 2 நம்பர் மட்டும் உள்ளே வந்திருக்குது. 9 6 கொடுத்தோம், 6 திருப்பினா 9. அப்படி ஏதாவது வைப்பான்னு தான் நேற்று 4 9லாம் டபுள்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா 7 2 வரும்போது ஒன்று டபுள்ஸ் அடிக்கணும், இல்லை பவர் வச்சு அடிக்கணும். அது கரெக்டாக 49 அந்த மாதிரிலாம் வரலான்னு நினச்சேன். அவன் என்னடானா டபுள்ஸே அடிச்சிட்டான். 9ங்கிறது டபுள் அடிச்சிட்டான். இந்த 4க்கு பவர் 9 தான், சரிங்களா. ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டீலில் நம்ம சொல்லியிருந்தது வந்துட்டு 537 9 ஐயா, அதான் 37 379ன்னு சொல்லியிருந்தோம். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும். 4 டிஜிட்டலுக்கு அப்படி சொல்லியிருந்தோம், சரிங்களா. ஆனால் 5ஆம் நம்பர் வரல. ஆனால் 3க்கு பவர் 8 உள்ளே போயிருக்குது. 7க்கு பவர் 2 29ன்னு வந்திருக்குது ரிசல்ட்டு. இந்த 42க்கு 9 பவர் பண்ணால் 29 9 டபுள்ஸாக 4 9 டபுள்ஸ் வரணும். அது கரெக்டாக 9 டபுள்ஸ் வச்சுட்டாங்க. 2ஆம் நம்பர் நம்ம பி போர்டில் கரெக்டாக தான் கொடுத்துருக்குறோம். 9 6க்கு 6 திருப்பினா 9 அந்த மாதிரிலாம் வரும். 6 திருப்பினா 9 டபுள் 9 வந்துருச்சா. அந்த மாதிரி மேலே இங்கேயும் வச்சுட்டாங்க. 2ஆம் நம்பர் அப்படியே பி போர்டில் வச்சுட்டாங்க. கரெக்டாக வந்திருக்குது ஆல் போர்டு நம்பர்லாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 9 8 6லாம் கொடுத்துருந்தோம். 9 6 5 9 எல்லாம் கொடுத்துருந்தோம். நம்ம கெஸ்ஸிங் வேறு மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனாலும் போர்டில் வந்தபடியே தான் இருக்குது. ஒரு நல்ல வின்னிங் தான் சொல்லணும், 99, சரிங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாமுர்தின் கம்பெனி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 7 சப்போர்ட்டுக்கு 9ஆம் நம்பர், சரிங்களா. 3க்கு பவர் 8 7க்கு பவர் 2 9க்கு பவர் 4, சரிங்களா. அந்த மாதிரி நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 6 அல்லது ஏ போர்டுக்கு 1ஆம் நம்பரே திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு, 1ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 6க்கு பவர் 1ன்னு சொல்லிட்டு அடிக்கணும், இல்லைன்னா 6 இல்லைன்னா 3, சரிங்களா. இதுதான் ஏ போர்டு நம்பர் நாளைக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்கிற நம்பரு, சரிங்களா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 1 அங்கேயும் 1ஆம் நம்பர் வருது. சப்போஸ் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துக்கு இந்த 7 உள்ளே போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும், சரிங்களா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 8ங்கிறது தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்குது. இந்த 7ஆம் நம்பரும் சி போர்டுக்கு வரலாம், சரிங்களா. அப்படி இல்லைன்னா 0க்கு பவர் 5ன்னு சொல்லிவிட்டு சி போர்டுக்கு இருந்தால் வரலாம், சரிங்களா. 5ஆம் நம்பர் சி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. 4ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் உள்ளே தான் வரணும். சி போர்டுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை, சரிங்களா. 5 8 7 இதுதான் எனக்கு கொஞ்சம் 0 9ன்னு ஒன்று இருக்குது. அது 9 பொறுத்த வரைக்கும் பி போர்டுக்கு வருமா சி போர்டுக்கு வருமாங்கிறதும் ஒரு டவுட்டு தான், சொல்ல முடியாது. வந்தாலும் வரலாம், சரிங்களா. அப்படின்னா இந்த 0 1 வச்சு 9 பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் வருது. பி போர்டுக்கு நான் வச்சுருக்கிறேன் 1. அப்படி பார்த்தா மேலே போயிடும். அந்த நம்பர் ஜோடி நம்பராக இறங்கிச்சுன்னா 1 மேலே போயிடும், 0 கீழே வரலாம், இல்லைன்னா 0 மேலே போயிடணும், சரிங்களா. 0 மேலே போயிடணும், ஏ போர்டுக்கு போயிடணும். 9 பொறுத்த வரைக்கும் 0 மேலே போச்சுன்னா 1 பி போர்டுக்கு வரணும், 9 சி போர்டுக்கு வரணும். திருப்பி அடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது 9 பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம், சரிங்களா. 0 1 17 52 64 37 45 90 09 68 நாளைக்கு இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க. இதுலேயே 4D 3D 2D எல்லாமே கிடச்சிரும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நம்மளுக்கு அப்படியே வந்துச்சு, வச்ச நம்பரை அப்படியே வந்ததுன்னா கிளியராக நம்ம எடுத்துடலாம். ரொட்டேட் ஆகியோ ஏதாவது பவர் பண்ணி அடித்தாலோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா. ஆனால் இதில் தான் இருக்குது ஆல் போர்டு நம்பர் 3 7 9, சரிங்களா. இதில் வச்சு தான் அடிக்கணும். நாளைக்கு இன்றைக்கி 9 வந்திருக்குன்னா 94 72 61. நேற்றைக்கு என்ன நம்பரில் வந்திருக்குன்னு பார்க்கலாமா. நேற்றைக்கு பாருங்கள் 9 2 வந்துருச்சு, 9 டபுள்ஸாக வந்துருச்சு, 2 வந்துருச்சு, சரிங்களா. அதை வச்சு தான் சொன்னேன் நேற்றுக்கு. இந்த 9 சி போர்டுக்கு அதை வச்சு தான் நான் சொன்னேன். 9 எழுதி காட்டினேன். ஆனால் 7 கொடுத்துருந்தேன், 2ஆம் நம்பர் பவரில் வந்துருச்சு, சரிங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 சொல்லலாம். இருந்தாலும் கான்ஃபிடென்ஸாக வருமானு தெரியல. இது உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா. ஒரு நம்பரு நான் 4 டிஜிட்டல் எழுதி காட்டுறேன், உங்களுக்கு வருதா பாருங்கள். வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க, சரிங்களா. இல்லைன்னா விட்டுருங்க. நான் எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன் நான். என்ன நம்பர் வருங்கிறத பார்ப்போம், சரிங்களா. 0 3 1 7
இதுதான் நாளைக்கு உண்டான 4 அடி சரிங்களா. 4 அடி நம்பராக எனக்கு கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் வருது. உள்ளே வர்றதில் அந்த 3 அப்படியே உட்காரலாம், 0 அப்படியே உட்காரலாம், இல்லைனா 1 வெளியே போகணும், 0 உள்ளே வந்துடணும் சரிங்களா. டி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஓ 0ஓ இருக்கலாம், இல்லை இந்த 4 நம்பருக்குள்ளார பாக்ஸில் வருதா பார்ப்போம். டெய்லி இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்றேன் பாக்ஸாக 4 அடி சரிங்களா. ஆனால் அது எப்படி வேணாலும் வரலாம். நான் 3ஆம் நம்பரு டார்கெட் நம்மளுக்கு ஏ போர்டு சரிங்களா. மற்ற நம்பர்லாம் கொஞ்சம் மாற்றி ஏற்றி வச்சுக்கணும். வின்னிங் வந்தால் நல்லது, வரலனாலும் என்ன எது சொல்லாதீங்க. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. டபுள்ஸ் வரலாம், 7, 0, 3, 6 கீழே அதுக்கு பவர் நம்பர் இருக்குது சரிங்களா. ப்ரீ டிஜிட்டலில் பொறுத்தவரை 245, 0, 17, 371 அதான் மாற்றி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. 490, 190, 370, 368, 648 சரிங்களா. பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். வீடியோவை வந்து எப்பவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி தள்ளி பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா சொல்கிறது புரியாது, பார்த்து ப்ளே பண்ணுங்கள். நாளையோட 4 அடி 0317 சரிங்களா. பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.